வணக்கம் பஸ். நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோங்க. என்னென்ன காய்கள்லாம் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறோன்னு பாருங்கள். முள்ளங்கி சின்னதாக 2, அரை மாங்காய், கொஞ்சோண்டு கொத்தவரங்காய், ஒரு வாழைக்காய், ஒரு கத்திரிக்காய். குழம்பு வைக்க தேவையான அளவு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு தான் வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூனாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதோட உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்குற அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு காய் வதங்கிடுச்சுங்க. இதோட கட் பண்ணி வச்ச காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காயை நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. காய் குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். குழம்புல தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது புளி குழம்புனால 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. காய் வெந்து வரட்டும். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. அரைச்ச தேங்காயும் சோம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு சுவையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.